girls, welcome back to our channel Glam Girl Tamil. நீங்கள் எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ண இன்னைக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ், இது வந்து 1 month பர்ச்சேஸ் பண்ணதில்லை, ஒரு 2 monthஸாக பர்ச்சேஸ் பண்ணி நான் இன்னும் வீடியோ பண்ணாமல் வச்சுருக்கேன். சிலது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் யூஸ்டாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே ஆல் டுகெதராக கிளப் பண்ணி இன்னைக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் பியூட்டி மேக்கப் ஸ்கின் கேர் விலாக்ஸ் கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த ஃபேஷன் ரிலேட்டடான ட்ரெஸ் க்ளோத்திங் ஹால் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கணும். அண்ட் ஆல்சோ கண்டினியூஸாக வந்து ஹீலிங் மார்னிங் ரொட்டீன் சீரீஸும் வந்து போயிட்டுருக்கு நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்க. நம்மளோட சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி கிளாம் கேர்ள் தமிழ். இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து நான் இங்கே ட்ராப் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் பியூட்டி, கொஞ்சம் லைட்டாக என்னோடய ஸ்கூல் ரிலேட்டடான ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறம் கொஞ்சம் ஃபேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாமே வந்து சிலது அமேசானில் இருக்கும், சிலது ஆஃப்லைன் டி நகர், அப்புறம் இந்த ஜெப்டோ இங்கங்கே ஆர்டர் பண்ணதெல்லாம் நான் என்னெல்லாம் வாங்கினேன், அப்புறம் வந்து ஷோரூமில் ஆஃப்லைனில் போய் வாங்கினதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் கேரோட பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது நான் எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிராண்ட் வந்து ஷீல்ட்ஸ் ப்ரொஃபஷனல் ரெஃப்ரெஷிங் வெட் வைப்ஸு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48 rupees. எப்பவுமே வெட் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எய்தர் ஒரு க்ளோஸ்டான பவுச்சில், நீங்கள் வெளியே கேரி பண்ணும்போது ஒரு க்ளோஸ்டான பவுச்சில் இந்த வெட் வைப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் வீட்டில் வெட் வைப்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்ஸ், இதுக்கான தனியாக ஒரு பாக்ஸ், நம்ம இந்த கடையில் வந்து வாங்குவோம்ல, இந்த ஃபுட்லாம் வந்து வாங்கும்போது குட்டி குட்டியாக நம்மளுக்கு அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்க்குள்ளே இதை நீங்கள் போட்டுட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரீட்டைன் ஆகும். இது என்னோட குட்டி டிப்ஸு. வெளியே கேரி பண்ணுறதா யூ கேன் கோ ஃபார் அ பவுச், வீட்டிலனா இதை பாக்ஸில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து இதுவும் வந்து எங்கே வாங்கினேன்னு தெரியல, குலாப்ரியோட ரோஸ் வாட்டர். எல்லாமே ரோஸ் வாட்டர் வந்து ரோஸ் வாட்டராகவே பார்த்துருப்பீங்க. நான் இது க்ரீன் கலர் இருக்கே, ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இது வந்து ஆலோவேராவோட ரோஸ் வாட்டர், இதை டோனராக யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 59 rupees. நான் இதுக்கு முன்னாடி வந்து ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்டில் ஆலோவேராவோட வாட்டர் வந்து யூஸ் பண்ணல. டெஃபினட்டாக இது ஆலோவேராவோட எக்ஸாக்டாலாம் இல்லை, லைட்டாக கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கில் கேரி பண்ணுறதுக்காக பேப்பர் ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இதோட பிராண்ட் வந்து ப்ரீமியரு. அண்ட் இதோட ப்ரைஸ் என்னமோ 12 rupees 15 rupees என்னமோ மாதிரி தான் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிவியாவோட சன் ப்ரொடெக்ட் அண்ட் மாய்ஸ்சர் ஹை ப்ரொடெக்ஷன் லைட் வெயிட் டெக்ஸ்சர் SPF 30. ஆல்ரெடி ஒரு பாட்டில் வந்து ஃபோரூமாவில் வாங்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது என்னோட செகண்ட் ரீஸ்டாக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499. ஃபோரூமாவில் ஹெல்த் அண்ட் க்ளோ ஷோரூமில் வந்து வாங்கினேன். ஸோ அகெயின் அங்கேயும் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இது வந்து SPF 30 இருக்கிறதுனால நீங்கள் வெளியே போகும்போது நார்மலான பாடி லோஷன் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி SPF இருக்கக்கூடிய பாடி லோஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சன்லேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகும். அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு இதுனால இதை நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வாவ் ஸ்கின் சைஸ் வந்து ஜாப்பனீஸ் UZ டியூவி பிரைட் சன்ஸ்க்ரீன் ஜெல்லு. இதை முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இதுக்கான ரிவ்யூ வீடியோ, யூசேஜ் வீடியோ மாதிரி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட SPF பார்த்தீங்கன்னா 30 இல்லை, 40 இல்லை, 70 PA++ அண்ட் 500x வைட்டமின் C ஃபார் ஆல் ஸ்கின் டைப். ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது மட்டுமே எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 599 rupees. ஏன்னா இப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன்லாம் இப்போது லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம மான்சூனில் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் மந்த் அப்போ இது பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது அந்த இயர்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சன்ஸ்க்ரீனே. இந்த இயரில் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இயர்லி கொஞ்சம் ஒரு டியூப்பில் 2 டியூப் என்னோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வாங்குவேன். அண்ட் இது வந்து நீங்கள் அமேசான்லேயே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்குது. இதுவும் ரிவ்யூ வந்து மாதிரி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கார்னியர் பிரைட் கம்ப்ளீட் சீரம் கிளென்சர் வைட்டமின் சி பிரைட்டன்ஸ் லைக் அ சீரம் விசிபிளி பிரைட்டர் ஸ்கின் இன் ஒன் வாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு குயிக்காக எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளீனாக அண்ட் பிரைட்டாக இருக்கும். இது ரெகுலராக நான் இன்னும் யூஸ் பண்ணல, ஒரு 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன். மல்டி ப்ராடக்ட்ஸ்லாம் ரிவ்யூ கொடுக்குறதுனால மல்டி ப்ராடக்ட்ஸாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கிளியராக தெரியல. மைபி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இது ரெண்டுமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்னா வாவோட சன்ஸ்க்ரீனும் அண்ட் கார்னியரோட இந்த சீரம் கிளென்சர் ரெண்டுமே ஆன்லைன் ஷாப்பிங். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 ஸ்மால் பேக்கேஜ் தான். டெய்லி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது என்னோடய செகண்ட் பாக்ஸு. லண்டன் க்ளோவோட ஃபேஸ் பவுடர் வித் குட்னஸ் ஆஃப் மில்க். இது வந்து ஃப்ரீ பஃப்பும் வந்து கிடைக்கும். இதை நான் யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரீ இதை மாதிரி பஃப்பும் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கும். பவுடர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்காக இருக்கும். இதை மாதிரி இருக்கும். டெய்லி என்னோடய ஒர்க்கு ஸ்கூலுக்கு நான் இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அது நீங்கள் என்ன ஸ்கின் டைப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து வேறு பிராண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒயிட் காஸ்ட் வந்து இருக்கும். இது வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் காஸ்ட் இருக்காது. அண்ட் ஆல்சோ லைட்டாக வந்து ஸ்பார்க்கிள் இருக்கும். மார்னிங் இந்த வீடியோ ஷூட் கெட் ரெடி வித் மீ ஷூட்லாம் பண்ணும்போது மோஸ்ட்டாகவே இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒயிட் காஸ்ட் அந்தளவு எனக்கு இருக்காது. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம டேப் பண்ணால் இங்கே அப்படியே ஸ்பார்க்கெல்லாம் இருக்கும். ஸோ இது எனக்கு இந்த ஃப்ராக்னன்ஸ் செம்மையாக பிடிக்கும். எங்கேயோ ஒரு நல்ல ஃப்ராக்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு ஃப்ராக்னன்ஸு. அண்ட் இதோட பஃப்பும் வந்து கிடைக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து SPF-ஓட கொடுத்துருக்கேன். ஆனால் SPF ப்ரொடெக்ஷன் இருக்காது கம்பல்சரி. இது நார்மல் டால்கம் பவுடர் மாதிரி தான். பட் இது ஒயிட் காஸ்ட் இல்லாதனால இதை நான் டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுறேன். எனிவே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு இந்த பவுடர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும். அண்ட் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 65 rupees வித் பவுடர் அண்ட் பஃப்பும் வந்து கிடைக்குது. இது என்னோடய செகண்ட் ரீஸ்டாக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். சன்ஸ்க்ரீன் பார்த்தாச்சு, பவுடர் பார்த்தாச்சு, மாய்ஸ்சரைசர். இது வந்து லைட் வெயிட்டடான மாய்ஸ்சரைசர். ரீசெண்டாக இன்றைக்கி இந்த ப்ளம்மோட நயசினமைட் மாய்ஸ்சரைசர் வந்து ஆயில்னஸ் இருக்காதுன்னு போட்டிருக்காங்க. இப்போது இந்த வெதர் கண்டிஷன் இப்போ ரெய்னியாக வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது. லைட்டாக வந்து எனக்கு அப்படிங்கெல்லாம் வந்து அப்படியே ஆயிலியாக வந்து இருக்குது. அதனால் சரி இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சாம்பிள் சின்ன சைஸ் தான் வாங்கினேன். இது வந்து மாலில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர் நான் ஆயிலி ஃப்ரெஷ் ஃபீல் ஃபார் சாஃப்ட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வைட்டமின் E அண்ட் கிளிசரின். இது நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படி தான் இருக்குது வாங்கி வச்சது. அண்ட் 55 ஒரு வீடியோஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸோட ஸ்கின் கேர், பிகினர்ஸோட மேக்கப், அந்த கிட்டை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் ஒன் மேக்கப்லாம் பண்ணலான்னு. ஸோ அதுக்காகவும் வந்து இது யூஸ் ஆகும். அரவுண்ட் 100 rupees 55 rupees இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர். ஸோ என்ன தான் நான் மேக்கப்போ ட்ரெஸ்ஸிங்ஸோ பண்ணாலும் என்னோடய ஹேர் வந்து என்னோடய கண்ட்ரோலில் வரவே வராது. அதோட கண்ட்ரோலில் தான் நான் போகணும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த கேர்ள்ஸ் வந்து ரீட்டைன் ஆகிறதுக்கு எப்பயுமே என்னோடய கிட்டில் வந்து ஆலோவேரா ஜெல், அது எந்த பிராண்டாக இருந்தாலும் ஆலோவேரா ஜெல் இஸ் கம்பல்சரியாக நான் வந்து வச்சுருப்பேன். அதை போட்டு தான் கொஞ்சம் லைட்டாக அந்த கர்வி, அந்த போன்சி, அந்த ஃப்ரின்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதுவும் என்னோடய நியூ பர்ச்சேஸ். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பத்தஞ்சலியோட ஆலோவேரா ஜெல். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. இன்னும் நான் யூஸ் பண்ணலை, அப்படியே தான் வந்து வச்சுருக்கிறது இதுவும். அண்ட் இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேக்கப்பில் வரவங்களுக்கு பாபி ப்ரௌனோட கிட். ஸோ லக்ஸுரியஸான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து லைட்டான ஹைலைட்டிங் மட்டும் பண்ணிப்பேன். இதில் வந்து அது மாதிரி ஷேட்ஸ் தான் இருக்குது. ஹைலைட்டிங் பண்ணுறது இதெல்லாம் என்னோடய ஸ்கின்னுக்கு ஷேடோவோ யூஸ் பண்ண கம்பல்சரியாக நல்லாவே இருக்காது எனக்கு தெரியும். இது வேணால் நம்ம ஹைலைட்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இதை எடுக்கிறதே ஹைலைட்டிங் பண்ணுறதுக்காக தான். அண்ட் இதோட நம்மளுக்கு இந்த குட்டி ஹைலைட்டரோட அப்ளிகேட்டரும் இருக்கும். இங்கே நம்மளுக்கு மிரரும் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோட அகெயின் ரீபர்ச்சேஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்கும். மை கிளாமரோட சூப்பர் லேஷ் வால்யூமைசிங் மஸ்காரா. ஸோ இதோட வான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிசில்ஸ் வந்து இதை மாதிரி இப்படி மாதிரி வேவியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்து நம்மளுக்கு லேஷஸை வந்து நல்லா கேர்ள் பண்ணியும் உள்ளே ஜிக்ஸாக்காக போகிற மாதிரி இருக்கும். இப்படி ஜிக்ஸாக்காக நான் நிறைய ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்படி வேவியாக பண்ணுறது, சம்டைம்ஸ் ஜிக்ஸாக்காக பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து லோவர் டவுனாக பண்ணி அதுக்கப்புறம் கேர்ள் பண்ணுறது, சில டெக்னிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இதை மாதிரி டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், காஜல் அப்ளை பண்ண டெக்னிக்ஸு,
ஐப்ரோஸும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ்லேயும் வந்து இருக்கும். ஸோ மஸ்காரா அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ வந்து போடுறேன். அண்ட் எஸ், இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து எனக்கு திடீர்னு ஒரு கலர் பிந்திஸ்னால ஒரு க்ரேஸ் ஆகிடுச்சு, அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணது. எவ்ரிடே டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பிந்திஸ் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் 90s கிட்டாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேவரட் லைஃப் சேவர் அப்படின்னு சொல்லலாம். கலர் பிந்தி அப்போல்லாம் வந்து நம்ம இதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். 90s கிட்டோட ஃபேவரட்டானது. அண்ட் ஐடெக்ஸோட குங்குமம் கலராக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் அண்டர் 45 என்னமோ தான். ஸோ நம்ம எல்லா கலர்ஸும் இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதில் ஏதோ ஒரு கலர் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா கலரும் இருக்குது, எல்லாம் உங்களுக்கு இருக்காது, ஜென்ரலான கலர்ஸ் இருக்கும். என்னென்ன கலர்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன். க்ரீன், பிங்க், அப்புறம் வந்து வயலட்டு, ரெட்டு, பிங்க்னா இந்த பிங்க், பேபி பிங்க் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்புறம் ரெட், எல்லோ இது மாதிரி இருக்கும். அண்ட் சென்டரில் ஒயிட் இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பிந்தீஸ் வைப்பீங்க, ட்ரெஸ் மேட்சிங்காக பிந்தீஸ் வைப்பீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அண்டர் 45 ருபீஸ் தான். ஸோ இந்த பிந்தி நீங்கள் எப்படி வைக்கும்போது, ஒரு சைடு நீங்கள் ட்ரெஸ் கட்டாயிருக்கு மேட்சான ஒரு ரெட் கலர் வைக்கிங்கன்னா அதுக்கு பாட்டமில் ஒயிட் இருக்குது, அந்த ஒயிட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னலான லுக்லாம் இருக்கும். ஸோ கோவிலுக்கெலாம் போகும்போது ட்ரெடிஷ்னலாக கிளம்பும் போது இது வந்து அழகாக இருக்கும்னு வாங்குது. எனிவே நீங்கள் கலர்ஃபுல்லாக பிந்தி வைக்கிற லவராக இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக என்னோடய நியூ ரீஸ்டாக் ஃபார் மை ஒர்க் அண்ட் ஸ்டேஷனரியில் இது தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து எங்கேயோ ஆஃப்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். கலர் பெப்ஸ் கிளிட்டர் பென். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் 385. கிளிட்டர் பென்ஸ்னால இதுவும் வந்து 90s கிட்டோட ஃபேவரட். இப்போலாம் இதில் யாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. வீட்டில் என்னோடய சாட் ஒர்க் என்ன பண்ணுறதுக்கு, என்னோடய பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலராக எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி கலராக கிளிட்டர் பென்ஸ் வாங்கியிருந்தேன். ரெட்டு, ப்ளூ, வயலட், க்ரீன், லைட் ப்ளூ அண்ட் பிங்க், நேவி டார்க் ப்ளூ, பிளாக், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வந்து அந்தளவு தெரியல. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஸ்கூல் காலேஜ் போகிறீங்க, ஒர்க்குக்கு, இல்லை உங்களோட டூடல்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, இல்லை உங்களோட டைரிஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் லைட்டாக வந்து கிளிட்டர் இருக்கும். அண்ட் பிங்க்கும் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ஸோ எனக்கு கலர்ஃபுல்லாக என்னோடய நோட்டு, என்னோடய ஒர்க் ஸ்பேஸ்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதனால் சம் ட்ராயிங்ஸு ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த கிளிட்டர் பென்ஸ் வாங்கினேன். ஒர்க்குக்கு அகெயின் நம்ம ஸ்கூலில் வந்து திங்ஸ்லாம் இருக்கும், அதில் ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது என்னோடய பர்சனல் யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணது என்னோடய கிளிட்டர் பென்ஸு. ஸோ எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிடிக்கும். என்னடா லூஸ் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் என்னோடய டைரிஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இதுவும் இதோடு சேர்ந்து ஒரு சின்ன ஸ்டிக்கி நோட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ப்ளம்மில் இருந்து ஹைபிஸ்கஸ் சிரமாய் ஸ்மூத்தனிங் ஹேர் சீரம். இது வந்து இதுக்கு முன்னாடி கோக்னட் யூஸ் பண்ணியிருந்தேன், இப்போ ஹைபிஸ்கஸ் எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக பிரேக் ஆகிடுச்சு, இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். இது அகெயின் வந்து ஒரு 25 days பேக், ஐ திங்க் லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணது. இதுவும் என்னோடய ஃபேவரட். இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் எனக்கு அப்படியே காமாக இருக்கும். சில ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ஓவராக இருக்கும், எனக்கு ஹெட்டேக் வர மாதிரி இருக்கும். அதனால் இது கொஞ்சம் அந்த காமாக இருக்குது, அந்த ஃப்ளோரல் ரிலேட்டடாக ஃப்ராக்னஸ் இருக்கிறதுனால இது எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது பண்ணதுக்கப்புறம் செமி வெட்டாக இருக்குங்கள அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறது. எஸ், இங்கே வந்து ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் ஷாப்பிங் ஆல் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஃபேஷன். 2 குர்த்தி வாங்கியிருக்கேன் அண்ட் லெகின்ஸ் வாங்கியிருக்கேன், அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா 3 குர்த்திஸ் இருக்குது, 1 லெகின்ஸ். இது எங்கெங்கே வாங்கணும்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைட் பிங்க். இன்னும் என்னோட நீங்கள் என்ன ஃபேர் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சரி, இதோட டிசைன்ஸ் அண்ட் இதோட ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே சில்வரில் இருந்துச்சு. இது கொஞ்சம் எத்னிக்கில் இருந்துச்சு, அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணுறது. அண்ட் இது ஆஃப்லைன் தான். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இது மாதிரி லைட் இங்கிலீஷ் கலரில் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இதை நீங்கள் பேரப் பண்ணும் போது இதை மாதிரி கலரில் இருக்கக்கூடிய லெகின்ஸ் பேர் பண்ணிக்கலாம், இல்லை இதை நீங்கள் வந்து ஜீன் ஒரு டெனிம் ஜீன் கூட பேர் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைடில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி நாட் வருது. ஹேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி, ஹேண்டோட நேம் தெரியல, எனக்கு தெரிஞ்ச நேம் நான் சொல்கிறேன், ஃபேன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் இருக்கும். அண்ட் நெக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாலாம் இல்லை, பேக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் லோவர் நெக்காக இருக்குது, நாட்டோட இருக்குது. குர்த்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த சில்வர் ஸ்டைப்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு நைட் போடும்போது சும்மா சூப்பராக இருக்கும். டே டைமில் போடும்போது நீங்கள் இதை ஜீனோட பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எம் சைஸ். அண்ட் அடுத்த டாப் பார்த்தீங்கன்னா ஃபோரம் மாலில் ஸ்பாரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, இல்லை எந்த ஒரு சைஸும் இல்லை, எஸ்ஸும் இல்லை, எம்மும் இல்லை, எல் இல்லை. என்னோடய சைஸ் எம் தான், பட் அங்கே இருந்தது ஒரே ஒரு பீஸ் தான் தனியாக இருந்துச்சு.
எல் சைஸ் இருந்துச்சு. சரி ஓகே, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு இந்த கலர் இல்லவே இல்லை. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க். உங்களுக்கு வீடியோவில் எந்த மாதிரி தெரியும்னு தெரியல, இங்கே நேரில் பார்க்கும்போது இந்த கலர் சூப்பராக இருக்கும். அண்ட் இது எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே எடுத்துக்கோ, எல் சைஸாக இருக்கே, ஐயோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், சரி ஆல்டர் பண்ணுற ஒர்க்காக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். இது வந்து வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 மட்டும்தான். இது நம்ம ஜீனோட பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ப்ளூ கலருக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சாண்டில் கலரில் பெய்ஜ் கலரில் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டரில் வந்து இந்த மாதிரி பட்டன் டீட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி வீட்டுக்கும் வந்தாச்சு, சரி ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்டர் பண்ண கொடுக்கலாம். எப்பவுமே புது ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஆல்டர் பண்ணால் அதுக்கப்புறம் வாட்டரில் போடும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து சைஸ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிடும். சரி நான் என்ன பண்ணேன், எல் சைஸ் தானே நான் வாங்கியிருக்கேன். எல் சைஸ் வாங்கினது சரி ஒரு நம்ம போட்டு ட்ரை பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து டெய்லர்கிட்ட கொடுக்கலாம். தண்ணியில் போட்டோடனே எல் சைஸ் ஆன்றது எம் சைஸாக மாறிடுச்சு. ஸோ எனக்கு தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இப்படி ஆகிடுச்சு. இப்போது இது எனக்கு பக்காவாக ஃபிட்டிங்காக இருக்குது. தேங்க் காட், நல்ல வேலை எம் வாங்கிட்டு அப்புறம் தண்ணியில் போட்டு அது சிங்க் ஆனதுக்கப்புறம் எஸ்னா டைட்டாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏதோ தேங்க் காட் சர்ப்ரைசிங்லி இன்டெரக்டாக வந்து எல் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு என் சைஸில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ இது எனக்கு ஆல்டர் பண்ண வேண்டியே இல்லை, இப்போ ரெடி டு யூஸ் மாதிரி இருக்குது. அண்ட் அகைன் ட்ரை பண்ணி பார்த்தேன், ப்ளூ ஜீனுக்கு மேலே இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு இது ஃபேவரட் கலர். இதோட ப்ரைஸ் வந்து 399. யாராச்சும் ஸ்பாரில் இதை மாதிரி ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இது ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு, எடுத்தாச்சு. நான் இந்த கலர் க்ரீன் என்கிட்ட இல்லை. இது வந்து மிந்த்ராவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது, இண்டோ எரான்ற பிராண்ட்லேருந்து எம் சைஸு. இது வந்து அகெயின் வந்து ஒரு லாங்காக இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி. இது வந்து நான் எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு என்ன சொல்கிறது, ஜூன் எண்டு அப்போது மாதிரி ஜூலை அப்படின்ற மாதிரி நான் வாங்கினேன், எப்போன்னு தெரியல. ஸோ இங்கேயும் வந்து டீட்டெயிலிங். இது வந்து அகெயின் வந்து காட்டன் மெட்டீரியல் இல்லை, ரயானும் இல்லை, கொஞ்சம் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. என்னோடய சைஸ் எம்மு, இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒர்க் வந்து இருக்கும். இந்த கலரு என்கிட்ட இல்லவே இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கலரில் நான் வாங்குறது. பாட்டில் க்ரீனு இந்த ஸ்லீவ்லேயும் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுவுமே இல்லை. அண்ட் அகெயின் பாட்டம்லேயும் எதுவுமே இல்லை. அண்ட் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பெய்ஜ் கலர் லெகின்ஸ் வச்சுருந்தேன், அது லைட்டாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் இது நியூ வாங்கினேன். இதுவும் வந்து ஸ்பாரில் வாங்கினது. இது 399, இது 360 என்னமோ, இது ரெண்டும் வாங்கினேன். ஸோ அகெயின் இதுக்கும் மேட்ச் ஆகிடுச்சு, இதுக்கும் மேட்ச் ஆகிடுச்சு. குட்டி ஷாப்பிங் ஆல்ரெடி 15 மினிட்ஸ் மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.